வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் மே 8 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ஒரு பெரிய மோட்டிவேஷனாகவும் இருக்கும். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவர் ராஜாவை போய் பார்க்குறாங்க. ராஜா வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு. அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. ஹீரோ போயிட்டு ராஜா கிட்ட என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நண்பா, நான் உன்கிட்ட ஃபோன் பேசினேன்ன, அப்போது நான் அங்கேருந்து சாப்பிட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் வேறு எங்கேயுமே சாப்பிடவே இல்லை. ஆனால் டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. என்னால் கொஞ்சம் கூட நம்பவே முடியலை. நான் நேராக அந்த அன்னதானத்தில் போட வேண்டிய சாப்பாடை சாப்பிட்டுட்டு நான் நேராக வீட்டுக்கு வந்தேன். கடைசியில் பார்த்தா வர்ற வழியில் எனக்கு இப்படி ஆகிடுச்சு. டாக்டர் இப்படி சொல்கிறத பார்த்தா அந்த சாப்பாட்டில் ஏதோ ரொம்ப பெரிய விஷயம் இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம உடனே போயிட்டு யார் யாரை சாப்பிட்றாங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டாப் பண்ணலாம். இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, என்னடா இவ்வளோ பெரிய அதிர்ச்சியான விஷயத்த சொல்கிற? சரி, உனக்கு இப்போ தான் ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு, நீ இங்கே இரு, நான் போகிறேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை நண்பா, நானும் வரேன். எனக்கு இப்போ சரியான மாதிரி தெரியுது. நானும் எப்படியாவது ஸ்டாப் பண்ணுறேன். ஏன்னா நீ மட்டும் சொன்ன அப்படின்னா யாரும் நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. நானும் சொன்னாதான் யாராவது நம்புவாங்க. நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, 2 பேரும் சேர்ந்து கிளம்புறாங்க. டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க சார், இந்த டேப்லெட்ஸை மட்டும் நீங்க கண்டினியூ பண்ணா போதும், எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு வயிற்றுல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிருக்கும், இதனால இந்த டேப்லெட்ஸை போட்டிங்கன்னா சரியாயிரும் அப்படின்னு சொன்னதும் ராஜாவும் சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ நம்ம ஹீரோ டாக்டரை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து நேராக அந்த அன்னதானம் நடக்கிற இடத்துக்கு கிளம்புறாங்க. அதே நேரத்தில் வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, ஈஸ்வரி ஹீரோ எங்கன்னு பார்க்குறாங்க. பார்த்தா ஹீரோவை காணும். ஈஸ்வரி ஷாக் ஆகி, இவன் இந்த நேரத்தில் எங்கே போனா, இவன் இந்த வீட்டில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்துறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுவானோ. சரி, நம்ம நைஸாக அவங்க கிட்ட போய் கேட்கலாம். அவங்க கிட்ட போய் கேட்டால் அவங்க ஏதாவது நமக்கு சொல்லுவாங்க அப்படின்னு ஈஸ்வரி நேராக அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு, மயிலு ரோகிணி எல்லாரும் நிற்கிறாங்க. அங்கே போயிட்டு, இங்கே பாருங்க, எங்கே உங்க மாப்பிள்ள அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி அவருக்கு ஏதோ முக்கியமான வேலை அப்படின்ட்டு போயிட்டாரு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, என்னது முக்கியமான வேலையா? அவன் என்னமோ இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சவால் விட்டான். கடைசியில என்கிட்ட தோத்துருவேன் அப்படின்னு நினைச்சு அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டானோ. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, நீ தேவையில்லாம மாப்பிள்ளைய குறைச்சு மதிப்பிடாத. அவர் எப்பேற்பட்ட திறமையசாலி அப்படிங்கிறத உன்னால இன்னும் ஏத்துக்க முடியல. மாப்பிள்ளை ஏதோ ஒரு முக்கியமான வேலையா போயிருக்காரு. அவர் கண்டிப்பா இன்னைக்கு என்கேஜ்மெண்ட்ல ரேவதியோட கையில அவர் தான் ரிங்கு போட்டு விட போறாரு. அதை நீ பார்க்க தானே போற. ஈஸ்வரி சொல்றாங்க, நான் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அது எப்படி என் கண்ணு முன்னாடியே அவன் என் பொண்ணோட கையில ரிங்கு போட்டு விட முடியும்? அதெல்லாம் நடக்காது அப்படின்னு. அதுக்கு ராஜா சொல்றாரு, நீ வேணும்னா பாரு, நாங்க சொல்றதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஈஸ்வரி நினைக்கிறாங்க, இவங்க கிட்ட பேசி எந்தவித பிரயோஜனமும் இல்லை, நமக்கு நேரம் தான் செலவாகுது அப்படின்னு ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்க போனதும் நம்ம மயிலு சொல்றாரு, மாமா என்னாச்சு? சகல கண்டிப்பா போயிருக்காரு அப்படின்னா ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயமா தான் இருக்கும். நம்ம போன் பண்ணி என்னன்னு கேட்கலாம் அப்படின்ட்டு நேரா போன் பண்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ போனை பார்த்துட்டு வீட்டுல இருந்து தான் கால் பண்றாங்க அப்படின்னு. ராஜா கேக்குறாரு, மாப்பிள்ள வீட்டுல ஏதோ ரேவதி சிஸ்டருக்கு ஏதோ என்கேஜ்மெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு அத்தை எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. நீங்க ஆனா இங்க வந்துகிட்டு இருக்கீங்களே மாப்பிள்ள, என்ன பண்றது? அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல, என்கேஜ்மெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம். இப்ப போயிட்டு அந்த அன்னதானத்தை எப்படியாவது நிப்பாட்டணும், அதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதுக்கப்புறம் தான் நான் அங்க போகணும். அதுக்கு ராஜா சொல்றாரு, சரி மாப்பிள்ள, சரி வீட்டுல இருந்து போன் பண்றாங்க, அவங்களுக்கு செய்தியை சொல்லுங்க. அப்ப ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போன் அட்டன் பண்றாங்க. அப்ப மயிலு சொல்றாரு, சகல எங்க சகல இருக்கீங்க? இங்க நடக்கிறதையெல்லாம் பார்த்தா செம்ம டென்ஷன் ஆகுது. அத்தை சீக்கிரம் அந்த வீணா போன மருதுக்கும் ரேவதிக்கும் இது என்கேஜ்மெண்ட்டை பண்ணணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க எங்க போனீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சரியா பதில் சொல்லல. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மருது ரேவதியோட கையில ரிங்கு போட்டு விட போறேன். இப்போ என்ன பண்றது மாப்பிள்ள அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, கொஞ்ச நேரம் எனக்காக கொஞ்ச நேரம் அவங்கள சமாளிங்க. நான் கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன், சரியா அப்படின்னு சொல்ல. இதை கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் நடக்குது, எதுக்காக இந்த முக்கியமான வேலையை விட்டுட்டு அங்க போனீங்க? அதை விட ரொம்ப முக்கியமான வேலை அப்படிங்கறது நல்லா புரியுது. என்னாச்சு மாப்பிள்ள சொல்லுங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி என்னோட ஃப்ரெண்டு ராஜா இருக்காருல்ல, அவருதான் அம்மாவோட நினைவு நாள்
சம்பந்தமா அம்மாவுக்காக சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணாரு. அப்போ அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரும் பொழுது அவருக்கு மயக்கம் வந்துருச்சு. அவரை கொண்டு போய் சில மக்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. அங்க வந்து டாக்டர்ஸ் வந்துட்டு ராஜாவுக்கு எதனால இப்படி ஆணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சாப்பாட்டுல ஏதோ ரொம்ப ஆபத்தான பொருள் கலந்துருக்கிறதுனாலதான் அவருக்கு இப்படி ஆணுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன்னா இப்ப யாரையுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு தடுக்க போறேன். உடனே நான் வந்துருவேன். அப்ப மயிலு சொல்றாரு, சகல இது ஏதோ பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ இதுக்கும் அந்த கலாவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப ஹீரோ சொல்றாரு, என்ன சொல்றீங்க? அதுக்கு மயிலு சொல்றாரு, ஆமா சகல, நீங்க இந்த இடத்துல இருந்தா எப்படியும் இந்த என்கேஜ்மெண்ட்டை நடத்த விட மாட்டீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால உங்களை எப்படியாவது இந்த இடத்துல இருந்து போக வைக்கணும் அப்படிங்கறதுக்காக அதுங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இதை மட்டும் அதுங்க பண்ணுச்சு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அதுங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். அப்ப மயிலு சொல்றாரு, ஆமா சகல, நான் அவங்கள விடவே கூடாது சகல. அப்ப ஹீரோவும் சரி ஓகே, நான் இப்ப அர்ஜென்ட்டா அங்கதான் போயிட்டு இருக்கேன். நீங்க எப்படியாவது அந்த என்கேஜ்மெண்ட்டை கொஞ்ச நேரம் வந்துட்டு தடுத்து நிறுத்தி வச்சிருங்க, நான் வந்துருவேன். இதை கேட்டதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்போ மயிலு வந்துட்டு ராஜா கிட்ட விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டதும் ராஜா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன மாப்பிள்ள, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கா? கண்டிப்பா மாப்பிள்ளைக்கு எதிரியா இருக்கிற யாரோ தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு எப்படிதான் இப்படி ஒரு மனசு வந்துச்சு? மாப்பிள்ளை இது வரைக்கும் யாருக்குமே துரோகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சதே கிடையாது. அவருக்கு போயிட்டு இப்படி ஒரு தண்டனையா அப்படின்னு. அப்ப அவரு சொல்றாரு, ஆமா மாமா, எப்படியாவது வந்துட்டு மாப்பிள்ளைய இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தணும். அவர் எப்படியாவது போயிட்டு மக்கள் சாப்பிடுறத நிப்பாட்டணும் அப்படின்னு பேசுறாங்க. ராஜா சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு அந்த டிரைவர் பையன் எங்க போனான்? ஒருவேளை அதிகாரிங்களை கூட்டிட்டு வந்துட்டு நான் இப்படி பண்றேன் அப்படின்னு காட்டி கொடுத்துருவானோ? கண்டிப்பா அவன் ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போறான். அவன் இங்க இல்ல அப்படின்னு நினைச்சு பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு அப்படின்ட்டு. அப்ப கலா அந்த இடத்துக்காரங்க வந்துட்டு ஈஸ்வரி கிட்ட, மேடம் எங்க மேடம் அந்த கார்த்தியை காணும்? ஈஸ்வரி சொல்றாங்க, அதான் கலா எனக்கும் தெரியல அவன் எங்க போனான் அப்படின்னு. அவன் கண்டிப்பா இங்க இல்ல அப்படின்னு இந்த என்கேஜ்மெண்ட்டை நிப்பாட்டுறதுக்காக ஏதாவது ட்ரை பண்ணுவானோ அப்படின்னு தோணுது. அதுக்கு கலா சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க, இன்னைக்கு இந்த என்கேஜ்மெண்ட் நல்லபடியா நடந்து முடியும். இந்த என்கேஜ்மெண்ட்டை யாராலுமே தடுக்க முடியாது. நீங்க தைரியமா இருங்க, நாங்க இருக்கோம்ல அப்படின்னு சொல்ல ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த கலா சொல்றாங்க, சரிங்க மேடம், எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஈஸ்வரியும் சரி அப்படிங்கிறாங்க. கலா வந்துட்டு நேரா வெளியில போயிட்டு ஃபோன் பண்றாங்க. அந்த ஆளு வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மேடம். கலா சொல்றாங்க, சரி நான் சொன்ன வேலைய கரெக்டா பண்ணிட்டியா? அதுக்கு அவரு சொல்றாரு, மேடம் நீங்க சொன்ன வேலைய அச்சு மாறாம கரெக்டா பண்ணிட்டேன். இனிமே எக்காரணம் முன்னிட்டும் அவங்க தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க கவலைப்படாதீங்க. இதை கேட்டதும் கலாவும் சரி சரி, எங்க ஏதாவது பிரச்சனையில மாட்டிருவீங்களோ, அவன் உண்மையை கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு நினைச்சு நான் பயந்தேன். நீங்க இப்படி தைரியமா பேசுறத பார்த்தாதான் எனக்கே நிம்மதியா இருக்கு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, சரிங்க மேடம் அப்படின்னு சொல்ல கலாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கலா நினைக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாருமே அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு மயங்கி விழுந்துருவாங்க. இதனால அதிகாரிங்க அந்த கார்த்தி பயல கைது பண்ணிடுவாங்க. இனிமே அவனால நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போறது இல்ல அப்படின்னு அந்த கலா ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. கலா நேரா ஈஸ்வரி கிட்ட வந்துட்டு, மேடம் விஷயம் தெரியுமா? உங்க மாப்பிள்ளை இங்க இல்லாததுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவன் அவங்க அம்மாவோட நினைவுலதுமா சாப்பாடு சமைச்சு போடுறானே, அந்த சாப்பாட்டுல ஏதோ ஆபத்தான பொருள் கலந்துருச்சான். நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சான். அவங்கள ஹாஸ்பிட்டலா அட்மிட் பண்ண போறாங்களாம். அதனாலதான் அவங்க மாப்பிள்ளை போயிருக்காரு. ஏதோ கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி நமக்கு அவன் இல்லாதது நல்லதா போச்சு. இந்த என்கேஜ்மெண்ட்டை சீக்கிரம் முடிக்கலாம். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, அப்படியா? என் ஊர் மக்களுக்கா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துருச்சு? அதுக்கு கலா சொல்றாங்க, மேடம் ஒரு வகையில நல்லது தானே. அந்த டிரைவர் பையன் இங்க இல்ல, இந்த என்கேஜ்மெண்ட்டை அவன் வரத்துக்குள்ள நடத்தி முடிக்கணும், சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரியும் சரி அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. மேனேஜருக்கு போன் பண்றாரு விஷயத்த சொல்லி அந்த அன்னதானத்தை நிப்பாட்டுறதுக்காக. ஆனா மேனேஜரோட போன் ரிங் ஆகுதே தவிர்த்து மேனேஜர் போன் எடுக்கல. ஏன்னா அவர் போனை வச்சுட்டு எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல மக்கள் எல்லாருமே சாப்பாடுக்கு உட்கார்றாங்க. அவங்க எல்லாருக்குமே இலை பரிமாறுறாங்க. இலையெல்லாம் பரிமாறிட்டு சாப்பாடெல்லாம் பரிமாற ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எல்லாருமே பார்த்துட்டு, இந்த மாதிரி கார்த்தி தம்பி எப்பவுமே நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்குறாரு,
இது மாதிரி நம்ம ஏழையா இருக்கிற நமக்கு இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பெரிய வரப்பிரசாதமா இருக்கு. அவரு நல்லா இருக்கணும், 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும். அபிராமி அம்மாவுக்கு இப்படி ஒரு பிள்ளை அப்படின்னு எல்லாருமே ரொம்ப பெருமைப்படுறாங்க. சேதுபதி ஐயா எப்படி நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு உதவி பண்ணுவாரோ அதே மாதிரி குணத்துல இருக்கிறாரு இவரும். நல்லா இருக்கணும் இவரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காங்க. சின்ன குழந்தைகள் எல்லாமே சாப்பிட்றதுக்கு ரெடியா உட்காந்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமா. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு காரை கொண்டுட்டு வரும் பொழுது டக்குன்னு கார் வந்து பிரேக் டவுன் ஆயிடுது. இதை பார்த்ததும் ராஜா அதிர்ச்சி ஆகி, மாப்பிள்ள என்னாச்சு மாப்பிள்ள, கார் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்ட்டு காரை விட்டு இறங்கி அந்த காரை சரி பண்றாங்க. அந்த காரை சரி பண்ணிட்டு மறுபடியும் காரை ஸ்டார்ட் பண்ணி நேரா அன்னதானம் நடக்கிற இடத்துக்கு வராங்க. அப்ப எல்லாரும் சாப்பிட்றதுக்கு அதை எடுத்து வாயில வைக்க போறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு டக்குன்னு தடுத்து நிறுத்துறாரு. அங்க இருந்த மக்கள் எல்லாருமே ஷாக் ஆகி, என்னாச்சு ஐயா, என்னாச்சு, ஏன் இவ்வளோ கோவத்துலயும் ரொம்ப பயத்துலயும் வந்துட்டு எல்லாரையும் நிப்பாட்டுறீங்க, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, யாரும் இந்த சாப்பாடை சாப்பிடாதீங்க அப்படின்னு. அப்ப எல்லாருமே ஷாக் ஆகி எந்திரிச்சு, என்னாச்சு தம்பி, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இந்த சாப்பாட்டுல ஆபத்தான பொருள் கலந்துருக்கு, நீங்க சாப்பிடாதீங்க. அப்ப ஒருத்தர் சொல்றாரு, இல்ல தம்பி அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, நான் தானே சமைச்சேன், அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தானே இங்க சாப்பிட்டேன், எனக்கு சாப்பிட்ட உடனே மயக்கம் வந்துருச்சு, என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. இப்ப நான் ட்ரீட்மெண்ட் முடிச்சவங்க எல்லாருமே காப்பாத்தணும் அப்படின்னு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு இங்க வந்தேன் அப்படின்னு. இதை கேட்டதும் மக்கள் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன தம்பி இவ்வளவு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றீங்க, சாப்பாட்டுல அப்படி யாரு தம்பி கலப்பா? அப்ப ராஜா சொல்றாரு, அதான் எங்களுக்கும் தெரியல, சமைக்கும் பொழுது யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்கதான் வந்துட்டு இப்படி ஒரு ஆபத்தான பொருளை கலந்துருக்காங்க. யாரா இருந்தாலும் கண்டிப்பா அவங்கள சும்மா விட மாட்டோம். இங்க பாருங்க, இப்போதைக்கு இந்த சாப்பாடை யாரும் சாப்பிட வேணாம். அப்ப ஹீரோ வந்துட்டு மக்களை பார்த்து, இங்க பாருங்க, இப்படி ஒரு ஆபத்தான விஷயம் நடந்ததுக்கு உங்க எல்லாருக்கிட்டையும் நான் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தவறான விஷயம் நடக்காது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு. அதுக்கு மக்கள் எல்லாருமே ஹீரோவை பார்த்து, என்ன தம்பி நீங்க மன்னிப்பு கேக்குறீங்க, இங்க பாருங்க தம்பி, என்னைக்குமே உங்க மேல எந்த வகையிலயும் தப்பு இருக்காது அப்படின்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். உங்களோட பேரை வந்து கெட்ட பேராக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாரோ மறைமுகமா இப்படி ஒரு வேலையே பண்ணியிருக்காங்க தம்பி. நீங்க கவலைப்படாதீங்க தம்பி, யாரு இந்த தப்பு பண்ணாலும் அவங்கள வந்து இந்த கடவுள் பார்த்துப்பாங்க, நீங்க இதுக்காக வருத்தப்பட வேணாம் தம்பி அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா ஹீரோ எல்லாரையும் பார்த்து, இங்க பாருங்க, இந்த சாப்பாடு இன்னைக்கு நீங்க சாப்பிட வேண்டாம், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, இன்னும் 1 மணி நேரத்துல நானே பக்கத்திலேயே இருந்து புது சாப்பாடை ஏற்பாடு பண்ண சொல்றேன். இதை கேட்டதும் அவங்களும் சரிங்க தம்பி அப்படிங்கிறாங்க. ஹீரோ நேரா ராஜாவை பார்த்து, சரி நம்ம முக்கியமான ஒரு ஆளை இங்க விடுவோம், எனக்கும் ரொம்ப முக்கியமான வேலை அங்க ஒண்ணு இருக்கு, சோ என்னால வந்துட்டு இத இங்கே இருக்க முடியாது. உடனே அந்த சமயக்காரர் வந்து சொல்றாரு, இங்க பாருங்க ஐயா, நான் இருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கறது என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. இதுக்கப்புறம் நான் யாரையுமே பக்கத்துல விடாம கண்ணும் கருத்துமா இந்த சாப்பாடை நல்லபடியா சமைச்சு மக்களுக்கு பரிமாறுறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரி பரவாயில்ல விடுங்க, உங்க மேல எந்த தப்பும் இல்லை, ஏதோ நடந்ததுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ல, அவரும் என்னை மன்னிச்சிருங்க தம்பி அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி நீங்க வந்துட்டு எல்லாருக்கும் நல்லபடியா சாப்பாடு சமைச்சு கொடுங்க, எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, இந்த சாப்பாடை மட்டும் யாரும் சாப்பிட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நேரா ராஜாவை பார்த்து, சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து ரேவதியோட என்கேஜ்மெண்ட்டை நிறுத்துறதுக்காக கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு என்கேஜ்மெண்ட்டை நிறுத்துவாரா, இல்ல ரேவதியோட கையில ரிங்க போட்டு விடுவாரா, என்ன நடக்க போகுது, இது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. இந்த ஹேர் கிளிப்ஸ் ஆக்சசரிஸ் 5 rupeesல இருந்து 10 rupees வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்துட்டு ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணி ஆர்டர் சீக்கிரம் பிளேஸ் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.